வணக்கம் இந்தியா. இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வரும் வாரம் என்னெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி தான் பேச இருக்கிறோம். போன வாரத்திலே 4-5 வாரங்களாக சந்தைகள் ஏறினதில் ஒரு பிரேக் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். 400 புள்ளிகள் குறைந்தது நிஃப்டியில். வரும் வாரம் சந்தைகள் ஒரு ட்ரங்கேட்டட் வீக், 4 நாட்கள் தான் வேலை செய்கிறது. அதனால் எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்கும் ஒரு பெரிய கவலை என்றே சொல்லலாம். மேலும் ரொம்பவும் ஸ்ட்ராங் ரீபவுண்டாக இருக்குமா அல்லது எஃப்ஐனுடைய செல்லிங் ப்ரெஷர் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விகள் தான் நிறைய பேர்களிடம் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ நாம் பார்க்க வேண்டியதை பார்த்தோமேயானால், இந்தோ யுஎஸ் 10-year டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சைன் ஆயிருக்கு. இது என்ன சிக்னலை கொடுக்குதுன்னா, நல்ல முறையிலே 2 நாடுகளின் ட்ரேடு டீல் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் முடியும் என்று நம்பிக்கையை கொடுக்கிறது. இரண்டாவது, நமது காமர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரேடு டீல் பிட்வீன் இந்தியா அண்ட் யுஎஸ் ரெண்டுமே ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அடுத்தது, நம்மளுடைய குவார்டர்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அப்பீட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்பவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். மறுபுறம் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு இல்லையா, போன வாரத்தில் சற்று குறைந்திருப்பதை பார்க்க முடிந்தது. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னாக்க, இந்தியாவுடைய டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அண்ட் மரைன் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஒரு ஸ்ட்ராங் growth நான் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்க்க முடிகிறது கடந்த 4 மாதத்திலே. ஸோ அதனால் இது ஒரு பாசிட்டிவ் டு த மார்க்கெட்டுக்கு மாத்திரம் இல்லாமல் எக்கனாமிக்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளுடைய ஜிஎஸ்டி 2.0 இது ஒரு பெரிய பூஸ்ட்டுங்க. அதுவும் கரெக்டாக இந்த ஃபெஸ்டிவ் டிமாண்ட் சமயத்தில் வந்தது இல்லையா, அதனால் நம்மளுடைய கார் சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெக்கார்டு ஹையை டச் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ரொபஸ்ட் மந்த்லி சேல்ஸும் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோமொபைல் சேல்ஸ், அதனால் ஆட்டோமொபைலும் மொமெண்டம் இருக்கக்கூடும். தென் போத் யூஎஸ் அண்ட் ஜப்பானுடைய போன வார முடிவை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் அப்பர் மேலே டச் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது, நம்மளுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னாக்க அதுவும் ஒரு 1.92 lakh crore கிட்டத்தட்ட வசூலாயிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவை எல்லாமே நம்மளுடைய சந்தைகளை மேலே எடுத்து செல்வதற்கு உண்டான முக்கிய பாசிட்டிவ் ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளுடைய ஃபேவரபிள் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய ஈசிங் இன்ஃப்ளேஷன், இதனால் பார்த்தோம்னா நம்மளுடைய சந்தைகளை இப்பொழுது எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டும். வரும் வாரத்திலே அதுபோல பிஎம்ஐ டேட்டா இருக்கு. இந்தோ, யூஎஸ், யூரோப் மற்றும் ஆசியா எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ இது ஒரு பிக் ட்ரிகர் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, செக்டரை பொறுத்தவரை பார்த்தோம்னா, நான் மேலே சொன்னது போல ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், மரைன், ஆட்டோமொபைல், ஸ்மால் அண்ட் மீடியம் பேங்க்ஸ் அதுவும் மொமெண்டம் இருக்கு. தென் பிஎஸ்யூ ஆயில் ரிஃபைனரி இதுலேயும் ஒரு மொமெண்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் வாங்கி விற்கலாம். டெக்னிக்கலாக சந்தையை பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிஃப்டி போன வாரம் கிட்டத்தட்ட 400 புள்ளிகளை வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஸோ அதனால் அது ஒரு ஃபார்ம்ல ஒரு பேரிஷ் கேண்டில்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பேரிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, ஒரு அப்பர் வீக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அப்பர் வீக்னாக்க என்னன்னாக்க, அப்பர் சைடு டார்கெட் ஒரு கேப் ஆயிடும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நிஃப்டி முன்னாடி 26,227 வரையும் போச்சு இல்லையா, அதை தாண்டுவதற்கு ஒரு பெரிய ஒரு சிரமப்படும் என்றே சொல்லலாம். அதனால நிஃப்டி 26,100, 26,227 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 25,900க்கு மேலே ஒரு அரை மணி நேரம் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுனாக்க. ஸோ சப்போர்ட் அப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,750 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சந்தைகள் நிலவக்கூடும். நண்பர்களே,
நமது சேனல் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு அறிவு சார்ந்தது மற்றும் பணம் வரும் பாதையை எளிதாக புரிந்துக்கக்கூடிய வழியிலே விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.